ஸ்டேஷ்னரிஸ் தானா? காட்டு ஸ்டேஷ்னரிஸ் தான். ஃபுல்லாகவே ஸ்டேஷ்னரி. கோல்டன் பார்க்கர். ஆக்சுவலி இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் வாங்கலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஒரு 650 வந்து கம்மி தான். கோல்டன் பார்க்கர் 650 தான். ஸோ எல்லாமே கம்மி தான் ஓரளவுக்கு. இங்கே வந்து எல்லாமே இருக்குது. எது வேணாலும் வாங்கிக்கலாம். கேஜெட்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, கேம்ஸு, அப்புறம் ஸ்கூல் தேவையானது, வீட்டுக்கு தேவையானது, பேகு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாரு, இங்கே ஃபுல்லாக கிராஃப்ட் தான். கிராஃப்ட்டு ஆர்ட்டுக்கு தேவையானது ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாரு, இது ஃபுல்லாகவே ஆர்ட்டோடது தான். இங்கே பாரு, பெயிண்ட்லாம் இல்லைடா, செம்ம வேறு லெவலு. நான் போகிற வரல ஒரு ஸ்லோமோ எடுக்கணும்டா, எனக்கு அது மட்டும் எடுத்துக்கிடுறா. வாழ்க்கையில் ஃபுல்லாக இன்னொரு டைம் வர முடியாதுடா. வாட்டர் பாட்டில்லாம் வேறு லெவலில் இருக்குது. காட்டுறேன், வாட்டர் பாட்டில் வெறித்தனமாக இருக்கும். செம்மையாக இருக்குது வாட்டர் பாட்டில். புல்லட் வாட்டர் பாட்டில் கேஸ். புல்லட் வாட்டர் பாட்டில் என் மண்டை வச்சு இவன் மண்டையில் சொருவிடுவோம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாட்டிலில். அதே ஓரமாக வாடா இப்படி அவ்வளோ வெரைட்டிஸான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கான வாட்டர் பாட்டில்ஸ், இதெல்லாம் அவங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான இந்த பித்தளை விளக்கு அதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா ஆயிலு, சாமிக்கு தேவையான எல்லாமே இந்த பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல் பார்த்தீங்களா, ஊதுபத்தி, கற்பூரம் எல்லாமே இருக்குது. ஸோ வேறு லெவல். வெரி அவ்வளோதான், கிளம்புவோம். கிளைமேட்லாம் மாறிடுச்சு. ஸோ இப்போ ஸ்லோமோ எடுத்து செம்மையாக இருக்கும்டா, வாங்கடா. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு இப்போ எங்கே நிற்கிறோன்னு கூட தெரில. ஏன்னா அவ்வளோ பெரிய மால் இது. லக்ஷ்மி ரைஸ் மில் எல்லாருமே தெரியும். ஸோ அதை தான் இப்போது லூலு மாலாக மாற்றிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து துபாயில் இருக்கிற மால். போடுற ப்ளேஸ் சொல்லி எங்கே நேரம் அப்படி இப்படி ஃபுல் வியூ, இந்த வியூ கவர் ஆகிற மாதிரி ஏற்றா இது செம்ம. ஸோ துபாயில் இந்த மால் இருக்குது. அது அப்படியே நம்ம இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் கோயம்புத்தூர்லேயும் வைக்கணும்னு சொல்லி சாக்லேட் இடத்துக்கு போகலாம் இருக்கிற மாதிரி பாரு. அப்போ சாக்லேட்ஸ்லாம் அங்கே இருக்குது. மெயினுக்கு போகலாம் அங்கே இருக்குது. ஸோ அங்கே மெயின் இருக்குது. ஹரி ஆக்சுவலி டைம் கட்டுறேன், டைம் பார்த்துக்கோங்க. 3:80 நாங்கள் கிளம்பி இப்போ வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தா அப்படியே போகலாம். இப்போ வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் போகிறோம். எல்லோருக்கும் எடுத்து மாஸ்க் காட்டலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வச்சு வந்து ஆக்சுவலி இந்த இன்னைக்கு வந்து காலில் இன்னைக்கு வந்து நான் இங்கே வருவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அட்லீஸ்ட் ஸ்டார் புக்ஸ் போவேன்னு கூட நினச்சி பார்க்கல. இங்கே கூட ஓகே வந்துடலாம், பட் ஸ்டார் புக்ஸ்லாம் போவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போனேன், ஓகே சும்மா போய் பார்த்துட்டு வரலாம். நான் அங்கே போய் கேப்புச்சினோ, ஸோ கேப்புச்சினோலாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். வேறு லெவலில் இருக்குது. வெறித்தனம். மாஸ்க் காட்டலாம். ஆக்சுவலி சாக்லேட்ஸ் இங்கே இருக்குடா. இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குது. எல்லாமே சாக்லேட்ஸ் தான். எவ்வளோ சாக்லேட்ஸ் நம்ம ஊரில் இருக்கிற எல்லா சாக்லேட்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், கிட்கேட்டு, மஞ்சு எல்லாமே ஹெர்ஷீஸ். ஸோ வேறு லெவல். இந்த பக்கம் வந்தால் இங்கேயும் அதே தான் கைஸ், வேறு லெவலு. ஐயோ, என் காஸ்ட்லியஸ்ட் சாக்லேட்லாம் வச்சுருக்காங்க பாஸ். இந்த சாக்லேட் தான் காஸ்ட்லியாக இருக்கும். செம்ம. ஆளுக்கு வாங்கி தரணுமா, லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு வாங்க. கிஃப்ட்டு கொடுக்கணுமா, வாங்குங்க. தொலைஞ்சு போயிட்டான் போல. நான் எங்கே தொலைஞ்சு போனான்னு தெரில. ஓகே, நான் அப்படியே அந்த சைடு எங்கேயாவது போயிட்டு மறுபடியும் உங்களுக்கு கன்டினியூ பண்ணலாம். ஸோ எங்கேயோ தொலைஞ்சிட்டானுங்களாடா. சரி ஓகே இருங்க, நான் வெளில போயிட்டு மறுபடியும் கன்டினியூ பண்ணுறேன். நான் காட்ட வேண்டியதெல்லாம் காட்டிட்டேன். ஸோ வெளில போயிட்டு மறுபடியும் பெருமாள்லேருந்து வெளியில் வந்துட்டோம். கரெக்டாக நான் வரும்போது தாங்க மழை பெய்யுது. என் நேரமாக என்னன்னு தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து மழை பிடிச்சிக்கிச்சு. எக்ஸு ஸ்டாப்டா இப்படி போ. ஸோ செம்ம மழை பெய்யுது. இப்போ நான் எங்கேயாவது நின்றுட்டு அப்புறமா தான் கிளம்பணும். மழை செம்ம மழை. ஆக்சுவலி அவ்வளோ காலம் மழை பெய்யலை, சும்மா லைட்டாக தூருது. எப்படிதான் போகிற? வந்த வழியில் தான் போகணும். ஆமாண்ணா, இல்லை திருப்பிக்கலாம்.
அவனுக்கு எங்கேன்னு வேறு தெரியல, எங்கே நின்றுருக்கானுங்களோ. ஸோ அப்படியே போக வேண்டியது தான். ஆக்சுவலி ட்ரீம் ஒரு சின்ன ஆசை ஸ்டார்பக்ஸ்லாம் வரணுன்றது, அது நிறைவேறிச்சு. ஸோ அப்படியே போட அவனுக்கு எங்கே போனானுங்கன்னு தெரில. ஸோ அப்படியே போவோம். இங்கே வேறு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி, நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் கிளம்பியிருக்கணும். பட் மழை பிடிச்சிக்கிச்சு. ஹைப்பர் மார்க்கெட்டு தாண்டி வந்துட்டேன். எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. ஓகே, எங்கேயோ ஓரமாக நின்று அப்புறம் கண்டிப்பாக வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ போராடி சாப்பிட்டுட்டு ப்ரூக் ஃபீல்ஸ் கிட்டே போய் சாப்பிட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஆர்எஸ்புரம் வழியாக வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஆண்டி சரி நடுவில் ஒரு ஆண்டி வந்துட்டாங்க. ஸோ அதான் சரி, ஓகே. அப்படியே ரேஸ் கோர்ஸ்லாம் போகலாம். ஆர்எஸ்புரம் வந்துட்டு அங்கேருந்து ராணி ரோட்டில் அப்படி போகிறோம். 10 மணி நேரம் இருந்துச்சு இன்றைக்கி. இதுக்கப்புறம் ஈவினிங் எப்படி இருக்குன்னு தெரியல. பிகாஸ் ஈவினிங் வந்து ஒரு 2-3 ஷெடியூல்ஸ்லாம் இருக்குது. நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம போவோம். செம்மையாக இருக்கும். இந்த ரோடெலாம் ரிச் பீப்புள் தான் இருப்பாங்க. ரிச்சஸ்ட்டு பீப்புள், ரிச்சஸ்ட்டு சொல்ல ரிச்சாக இருக்கிறவனுங்க எல்லாம் இங்கே தான் கிடக்கும். நான் அப்படி ஒரு ஏரியா தான் ஆரம்பிக்கிறோம். ஓகே, நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் மார்னிங் அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கெல்லாம் போனேன்னா, ஸோ வீட்டுக்கு வந்ததுமே கொஞ்சம் நேரம் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஸோ கிளம்பி சாய்பாபா காலனியில் சாய்பாபா கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டோம். அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அங்கேருந்து நேரம் வந்துட்டோம். ஸோ கடைக்கு வந்து எல்லாருக்கும் ஸ்வீட் வாங்கி கேக் சாப்பிட மாட்டேன்னாங்க எல்லாம். ஸோ அதனால் டிஃப்ரெண்ட்டாக என் டீமும் ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாருக்குமே ஸ்வீட் வாங்கிட்டு போய் கொடுத்து பர்த்டே முடிஞ்சு. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது பண்ணுங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னும் 11:32 தான் தெரில. ஸோ 11:32 ஆச்சு. இன்னும் ½ அன் ஹவர் தான் பர்த்டே முடிய போகுது. ஸோ ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம், மெமரபிள் டேன்னு சொல்லலாம். ஸோ எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் போகணும். மார்னிங் எழுந்திரிச்சேன். ஸோ நார்மலாக எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டு சரி ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லிட்டு 8:30க்கு எழுந்திரிச்சு குளித்து ரெடி ஆகிட்டு கடைக்கு போய் டிஃபன் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு நாய் கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு எல்லோரும் விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க விஷுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்களுக்கெலாம் ரிப்ளை பண்ணிவிட்டு தென் பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக ஒரு 11:30 அந்த டைமுக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டான். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டே அவனுங்க தான் ட்ரீட் கேட்டானுங்க. ஸோ கூப்பிட்டதும் கிளம்பி அப்படியே போயிட்டு ஆக்சுவலி இங்கே பக்கத்தில் போய் மேரியோ போய் சாப்பிட்லான்னு சொன்ன பிளானு இங்கேருந்து லுலு மால் போய் அங்கேருந்து ஸ்டார்பக்ஸில் இன்றைக்கி சாப்பிட்ருக்கோம். ஸோ காஃபி வந்து எப்படி இருந்துச்சுன்னா நார்மல் ப்ரூ காஃபி தான். வீட்டில் ப்ரூ காஃபி போட்டு குடிங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணலாம், இட்ஸ் ஓகே. பட் இன்னும் நிறையாவே இருக்காங்க ட்ரை பண்ண, இன்னுமே நிறையா இருக்குது ட்ரை பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறீங்கன்னா இட்ஸ் பெட்டர், ட்ரை பண்ணலாம். ஆனால் ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ½ அன் ஹவரில் நம்ம பர்த்டே முடிய போகுது. கரெக்டாக அது முடிய போகிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ வீட்டுக்கு கீழே வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் போட்டிருந்த பலூனில். ஸோ இப்போ அதுக்கு போய் காற்றெல்லாம் பிடிங்கி விடணும். காற்று பிடிங்கி தண்ணியெல்லாம் எடுத்து விடணும். ப்ளஸ் அது ஒரு மாதிரி பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நாய் கத்திக்கிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் பாசம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ அதை நம்ம போய் எடுத்து விட்டுட்டு தென் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக என் பர்த்டே முடியும் போது இந்த வீடியோவே முடிப்பேன். ஸோ அதை போய் முதல்ல எடுத்து விடுவோம். சரி, நான் இப்போ பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் இருக்கேன். அங்கேருந்து ஃபஸ்ட்டு கீழே போயிட்டு லைட் அடிக்குங்க. அங்கேருந்து ஃபஸ்ட் நம்ம கீழே போயிட்டு அப்படியே தண்ணி எடுத்து விடலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரூம் இருக்குது. சரி, இருட்டாக இருக்கும் பிகாஸ் இங்கே நான் லைட்டு போடல. ஸோ ஒரு நிமிஷம்
ஓகே வெளிச்சம் வந்துச்சு. ஸோ பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டெல்லாம் போட்டாச்சு. அதனால் ஏசி ஆன் ஆகிருக்கான்னு போய் பார்க்கணும். நான் அதை பார்த்துட்டு கண்டிப்பாக ஓகே ஏசி வந்து ஆனில் தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போய்க்கலாம். க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா கீழே போய் அங்கே தண்ணி எடுத்து விட்டு அப்புறம் வந்து கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி டே செம்மையாக போச்சு. எனக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் வெளில போனது தான் மறக்கவே மாட்டேன். அதுவும் இல்லாமல் நிறைய புதுசாலாம் விஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போவுமே ஸ்டோரிஸ்லாம் லாஸ்ட் இயர் போல் ஸோ ஸ்டோரிஸ்லாம் போட்டாங்க. என் தம்பி பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு இதோட அன்பாக்சிங் நான் தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ ஷார்ட்ஸில் போடுறேன். இதோட ஸ்பெக்ஸ் இதோட அன்பாக்சிங் எல்லாமே நான் அதில் போட்டுடுறேன். ஸோ ஓகே இந்த வாட்ச்சு வாங்கி கொடுத்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ் வாங்கி கொடுத்தான். அந்த சாக்லேட்டை வந்து அடுத்த வீடியோ இல்லை இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். ஸோ சாக்லேட் வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் போய் அம்மாவுக்கெல்லாம் சாக்லேட் வாங்கி கொடுத்தேன். ஸோ செம்மையாக இருந்துச்சு. இந்த பர்த்டேவை மறக்கவே முடியாது. அந்த லெவலில் பண்ணியிருக்கானுங்க. அதே மாதிரி இந்த பர்த்டேக்கு தான் சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சு. சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே இல்லாமல் இன்றைக்கி என்னையே மறந்துட்டு இப்படி இருந்தேன் நானும் அது அந்த மாதிரி ஃபீல் ஆரம்பிச்சிது. அதுவும் இல்லாமல் எப்போவுமே நான் ஒரு இடத்துக்கு நான் விலாக் எடுக்க போனேன்னா என்ன சாக்லேட் இல்லை இந்த வாட்ச் என் தம்பி வாங்கி கொடுத்தான். அது அப்பயே நான் சொல்லிட்டேன். நீ இன்னும் காற்று பிடுங்கலையா? சரி ஓகே. அவன் போயிட்டு அதை க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் வரேன். அதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிட்டு வரேன். நம்ம அப்படியே போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்து விட்டான். ஸோ அது காஞ்சிட்ருக்கு. அதை காய வச்சுட்டு அப்புறம் அப்படியே மற்ற வேலையை பார்க்கணும். போய் தூங்குறது தான் என் ஃபஸ்ட் வேலை. செம்ம டயர்டு. ஸோ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பொருள். இது வந்து கிட்டத்தட்ட 1000 லிட்டர்ஸ் பிடிக்கும். ஸோ ஃபேன் போட்டாச்சு, எல்லாம் காஞ்சிரும். நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். எடுத்தாச்சு. ஸோ அது கிட்டத்தட்ட 1000 லிட்டர்ஸ் பக்கம் பிடிக்கிறது. நிம்மதியாக இருக்குது. ஓகே நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன். இந்த பர்த்டே செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டு திங்க் எப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் ஸ்டோரி வச்சாங்க, நிறைய பேர் விஷ் பண்ணாங்க. நான் யார்கிட்டையும் பேசாதவங்கக்கிட்ட கூட எனக்கு விஷ் பண்ணாங்க. அப்புறம் புதுசாக அது ஏதோ நடந்துச்சு. எதுவுமே மறக்க முடியல. புதுசாக இருந்துச்சு இந்த பர்த்டே மட்டும். ஸோ அதுவும் அவனுங்க கூட செம்ம அட்ராசிட்டி பண்ணியாச்சு. லூலு மால், ஸ்டார்பக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னா கரெக்டாக ஆனால் அது என்னை சொதப்பி விட்ரும். ஸோ இன்னும் டைம் பார்த்திங்கன்னா 11:39 40 50 இன்னும் 21 மினிட்ஸ் தான் இருக்குது. 21 மினிட்ஸில் என் பர்த்டே முடிய போகுது. லெட்ஸ் ஃபைனலி என்னோட ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் ஹேர் செட் ஆகிட்டோம். ஓகே ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டேன். ஸோ என்ன ஃபைனல்னால் என் பர்த்டே முடிய போகுது. எவ்வளோ நேரம் இருக்குன்னா ஜஸ்ட் 1 minute. ஸோ 1 minute தான் இருக்குது. என் பர்த்டே முடிய போகுது. ஸோ லைஃப்லேயே மறக்க முடியாத நாள். என்ன ஆனாலும் அந்த டே மட்டும் மறக்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் மறக்கக்கூடாதுன்னு ஆரம்பித்த vlog தான் இது. ஸோ அதுவே ஒரு என்டர்டெய்னிங்காக, ஜாலியாக, ஃபன்னாக, காமெடியாக எல்லாம் போகணும்னு நினச்சி பார்க்கல. ஸோ என் டேவை நான் முடிக்க போகிறேன். டைம் என்ன 11:59. ஓகே 12 போகும். ஸோ 12 ஆயிடுச்சு. என் பர்த்டே இதோடு முடிஞ்சிச்சு. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் காட்டுறேன். நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.
என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.